பார்த்தேன், குடும்பத்தை பார்த்து கருப்பசாமி எத்தனை தெய்வம் கூட்டு வந்தாலும் இந்த கருப்பசாமியை முறை பாக்கியா, ரெண்டாவது தடவை பாக்கியா? இந்த கருப்பசாமி இந்த இடத்துல பார்க்க உண்மையா இல்லையா? அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். உன்னுடைய குடும்பத்தில் அப்படி உடம்புல வரும் தெய்வங்களும் நல்லபடியாக இருந்தாலுமே எந்த வாக்கு ஜெயிக்காம போயிட்டேன். உண்மையா? எந்த வாக்கு ஜெயிக்காம போயிட்ட கருப்பசாமி. இப்போ வாழ்க்கையில் கூட இப்படி தான் இருக்கும். உண்மையா? போராட்டமாக தான் இருக்கும். உண்மையா இல்லையா? எத்தனை பிள்ளை இருக்கு? சரி, அப்படி வரக்கூடிய வாரிசுகள் எதுவும் பிரச்சனை இருக்கா? அதைத்தான் கேட்குறேன். இருக்கா இல்லையான்னு கேட்டேன். வீட்டில் நான் சொல்லக்கூடிய பார்க்க புரிதா? அப்படி குடும்பத்தில் வந்து பார்த்தா தெய்வ துணைகள் இருந்தும் இல்லாத மாட்டாங்க. உண்மையா இல்லையா? ஆங்காரமாக ஆடி வந்தாலும் நின்று போச்சு. சத்தமாக தரும். உண்மையா இல்லையா? என் தங்கை காளி இருக்காள, யாரை கும்பிடுத? என்ன சாமி கும்பிடுவேன்? அவன் முத்தாரம்மா யாரு? காளி தானே. நான் கருப்பசாமி அமாவாசை என்ன தேடிவா இதே இடத்துல அதை கெட்ட உடச்சி கொடுத்து கருப்பசாமி வர வச்சா நினைச்சுவேன், காப்பாற்றி தரேன், தொழில் நல்லா ஆக்கி தரேன். ஒரு வாரிசு குடிசை நல்ல தொழிலை உருவாக்கி கொடுத்தா போதுமா? கருப்பசாமி ஒரு வாக்கு தானே. உன்னுடைய குடும்பத்தில் என்னுடைய குதிரையை விட்டு பார்த்தேன். அப்படி குதிரை போய் நின்னக்கூடிய இடத்துல எல்லைக்குள்ளே போக முடியல. எல்லைக்கு உள்ளே போக முடியாமல் இருக்கு. வீட்டுக்குள்ளே சொல்ல புரியுதாத்தா? வீட்டுக்குள்ள மண் கலையம் உடஞ்சது மாதிரி இருக்கு. நான் கருப்பசாமி மாற்றி தரேன். நல்ல எதிர்காலத்தில் தொழிலை உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? உடனடியே வந்து பார்க்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு இருக்கு? காலம் நல்லா தரேன். ஆமாம், வலி சம்மந்தப்பட்டது. அப்படி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சா ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ வயிறு வலி ரொம்ப ஆகணுமா? சரி, வயிறு வலி, கால் வலி. சரி, இந்த பலி போட்டு தரேன். அமாவாசை வந்து பார்க்கணுமே, ஒரு அமாவாசை வந்து பாரு. பலி சுத்தமாக இல்லை கருப்பசாமி. அமாவாசை வந்து பார்ப்பியா? கால் வலி ரொம்ப இருக்கு. இடது கால் வலியா? ரெண்டு காலுமே நடக்குது. இன்னைக்கு இதை வீட்டில் கொண்டு வச்சுக்கணும். இதையும் கொண்டு வைப்ப வீட்டில் வச்சுக்கணும். 3 கடி தரேன். அதை உடம்புல தேய்ச்சி குளிச்சிருவியா? தேய்ச்சி குளிச்சாலே கருப்பசாமி அறுத்து தேய்ச்சி குளிக்கணும். உடம்புல என்ன பண்ணுவேன்? தேய்ச்சி குளிச்சு புளிஞ்சு குடிக்கணும். குடிச்சிருவியா? வீட்டில் சத்தம் வந்து இருக்குது. அது எதனால வந்து இருக்கு? அது வெளியேறுமா? நான் சொல்லிட்டோம்ல, அம்பாளுடைய துணையில் வந்து இருக்கா. மேல் பக்கம் காய்ச்சி கொடுக்கா. மேல் பக்கம் தான். அப்படி இருக்கக்கூடியத என்ன செய்யணும்? 3 அமாவாசை கருப்பசாமி தெரியும். கண்ணுக்கும் தெரியாது, காலுக்கும் தெரியாம போயிடும். கருப்பசாமி பார்த்துட்டாரு, நிப்பாட்டித்தாரு. உங்கள்கிட்ட வரக்கூடிய அம்பாளி வர வச்சுட்டாரு.